குடும்பத்தில் இருந்தான் உருவாகுது. பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர்றதில்லை. கலாச்சாரம், கலாச்சாரத்துல முக்கியமான அஸ்திபாரமுள்ள இடம் வீடு. ஆமென். நீங்கள் எப்படி கணவன் மனைவி ஆக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் பார்த்து கொப்பி அடிச்சு அவர்களும் செய்ய முற்படுவார்கள். ஏன்னா பிளட்டிங் பேப்பர் மாதிரி அப்படியே ஒத்தி எடுத்துருவாங்க. அதனாலதான் நாங்கள் அபிஷேகத்தோட அந்நிய பாஷையில கணவனும் மனைவியும் ஜெபிக்கிற பார்த்து பிள்ளைகளும் அந்த பரிசுத்தாவியானவரை பெற ஆசை கொள்வார்கள். அதனால சங்கீதம் 1:28 சொல்லப்படுகிறது. 128 மனைவி வீட்டோரங்களில் அல்லது சுவரோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடிய போல இருப்பார். யார் திராட்சை செடி? யோவான் 15 சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து. இப்ப கொடி யாரு? நாங்கள். மனைவி, மனைவி என்ற சபை அல்லது மனைவி என்ற ஒரு கணவனுக்கு உரித்தான ஒரு பெண்மணி. அப்படிப்பட்டவர்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறவர்கள். பரிசுத்தாவின் வரும்பொழுது 9 கனிகள் இருக்குது, 9 வரங்களும் தருகிறார். ஆனா நாங்கள் அதை பிரயோகப்படுத்த வேண்டும். எங்கள இருந்து அதாவது இனிமையான, மென்மையான, பொறுமையான, சாந்தமான, நற்குணம் நிறைந்த வார்த்தைகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குணசாலியான ஸ்திரியை அங்கே பார்ப்பார்கள். அதுபோல கணவனை பார்ப்பார்கள். அடுத்த பிள்ளைகளை பார்க்கிறோம். ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவ எண்ணெய் வியாதிக்கு நல் மருந்து. அதே நேரத்தில் அது புஷ்டியை கொடுக்கிற சாமான். அதனால் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கிறார்கள். அதிலே இருக்கலாம் அந்த பிள்ளைகளை வளர்க்கிற விதங்கள். அவர்களை தன் பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை நரகத்துக்கு அனுப்புகிறான். நீதிமொழிகளை பார்க்கிறோம். அதனால அவர்களை ஞான மார்க்கத்தில் தேவனை தேட, அவர்கள் எல்லாத்தையும் ஜபத்தில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் நிறைந்த, தேவ பக்தி நிறைந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு மைண்டில் ஏறுதா? வடியா கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற இடமாய் மாறுகிறது. தேவ பிரசன்னம் இருக்கணும் குடும்பத்தில். குடும்பங்கள் எப்பொழுதும் இந்த சினிமா பாட்டுகள் போட்டு அல்லது டிவிகள்ல டெலி டிராமாக்களை போட்டு அங்க மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல இருந்தால் ஆவியானவர் விலகி நின்றுவார். பரிசுத்த ஆவியான ஒரு அசைவாடுற இடமாக அங்கே காணப்பட வேண்டும். துதியும் சங்கீதமும் கீர்த்தனைகளும் அவள் எழுதுகிறான் பிலிப்பியர் நிருபத்தில். அதாவது கணவன் மனைவி இருக்கிற குடும்பத்தில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை வர வேண்டும். ஒரு பாஸ்தர் குடும்பத்திட்ட ஆசாரி என்ற உதடுகளில் தேவனுடைய வசனத்தை தேடுவார்கள். அதே நேரத்தில் ஒரு நல்ல கற்புள்ள ஸ்திரியான ஒரு மனைவி கண்ணீர் ஜபங்கள் வல்லமை நிறைந்ததாக இருக்கும். அதனால தேவனுடைய சாயல் பிள்ளைகள்ல காணப்பட வேண்டும். மனைவிக்கு தலையாக கணவன் இருக்கிறார், கணவனுக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் இந்த ஒழுங்கு அமைப்பு. கிறிஸ்து மேல தலை, அதுக்கு அடுத்ததாய் கணவன், அதுக்கு அடுத்ததாய் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அப்படி என்றால் கணவன் கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்று தன் மனைவிக்கு அதை கொடுக்கின்றார். மனைவியும் கணவனுமாக பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்கிறார்கள். இதுதான் அந்த ஒழுங்கு அமைப்பு. சங்கீதம் 128:5 இப்படிப்பட்டவர்களை சியோனில இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சியோன் என்பது வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெருசலேமின் வடக்கு பக்கம். அங்கதான் தாவீதினுடைய கோட்டை இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல நம்முடைய ஆண்டவர் அங்க இருந்துதான் அருள் பாலிக்கிறார், கிருபையை அளிக்கிறார். இதை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் தேவனுடைய பிரசன்னம் விளங்க வேணும். ஒரு நாளாவது கணவனோ மனைவியோ தங்களோட குடும்பங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜபிக்க வேணும். உண்மையா சொல்ல போனா கணவன் ஒரு அப்போஸ்தலனா இருந்தால் மனைவி ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும். என்றால் நான் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில்
அதாவது ஞானமுள்ள ஸ்திரியை பற்றி எழுதி இருக்கிறது. அவள் அதிகாலையிலே எழுந்து தன் வீட்டின் காரியங்களை செய்து, தன் கணவனுக்குரியதையெல்லாம் செய்து, தன் பிள்ளைகளை அவள் ஞானத்தில் வளர்க்கிறாள் என்று நீங்க படிச்சிருப்பீங்க. அதனால அங்கே நீதிபதிகள் சொல்லம் கேட்கிறான், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யாருன்னு. அடுத்தது, கணவனும் மனைவி இடத்துல 3 காரியங்கள் இருக்கணும். ஒன்று நேசித்தல், ஒன்று போஷித்தல், ஒன்று காத்தல். சொல்லுவாங்க தானே, இந்த இந்து கலாச்சாரங்கள்ல சொல்லுவாங்க, மத கலாச்சாரங்கள 3 முடிச்சு போடுறது. அது என்ன அந்த 3 முடிச்சு? நேசித்தல், போஷித்தல், காத்தல். அந்த முடிச்ச போடக்குள்ள உண்டை நான் உன்னை நேசிக்கிறேன் மரண பரியந்தம்.